முகத்தில் முகப்பரு ஏற்பட காரணம் என்னங்க? என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டேன். எனக்கு இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த முகப்பரு எப்படி முகத்துல அங்கங்க கட்டிகள் இது பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். இதற்கான காரணம் என்ன? இது எல்லாமே நீங்கி உங்க முகம் பொலிவாக சருமம் தெளிவாக இருக்கணும், சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நான் முன்னரே சொன்ன மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும். பொதுவாகவே இந்த நம் முகத்துல முகப்பரு இருக்கும்பொழுது நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணனா ரொம்ப மருத்துவத்துல முக்கியமா இந்த பிளட் பியூரிஃபையருக்கும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளி மறையிறதுக்கும் ஒரு கஷாயம் சொல்றேன். இது டீ மாதிரி ரெகுலரா டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 days குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கு பார்த்தீங்களா, முக்கியமா தைராய்டு இருக்கிறவங்க இதை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகத்தில் முகப்பரு ஏற்பட காரணம் என்னங்க? என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டேன். எனக்கு இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த முகப்பரு எப்படிங்க எனக்கு சரியாகணும்? ஸோ இந்த பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முகப்பரு வந்துக்கிட்டே இருக்கும். அது கை வச்சு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்க, பிளாக் கலரில் ஒரு ஸ்பாட் மாதிரி ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு முகத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை பாக்டீரியா தொற்று இருக்குன்னு சொல்லும்போது ஆக்னி வல்காரிஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய முகப்பருக்களாக முகத்தில் குழி விழுந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. 30 years ஆனாலும் இருக்கும், 40 years ஆனாலும் இருக்கும். முகத்தில் அங்கங்கே கட்டிகள் இது பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் பிளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. பிளட்ல எப்படிங்க இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு அதிகமான கழிவுகள் இருந்ததுன்னா முகப்பரு வர ஆரம்பிக்கும். நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் உடலில் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சுகர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாவோ, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, பெண்கள் நிறைய பேருக்கு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் முகத்தில் அதிகமான முகப்பரு வரும். உங்கள் ஸ்கின் டைப் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு இப்படி லைட்டாக இப்படி தொட்டாவே ரொம்ப ஆயிலியாக இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க இந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்து அப்படியே ஃபேஸில் எடுத்து காட்டுவாங்க, மேம் இவ்வளோ ஆயில் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முகப்பரு வர வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் ஒரு ரீசன் என்ன, முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னா, தலையில் உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. ரொம்ப நாளாக நான் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணவே இல்லை, டேண்ட்ரஃப்னால எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபேஸில் அது ஃபோர்ஹெட்டில் இந்த டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் உங்களுக்கு படுதோ, ஷோல்டரில் பேக்கில் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இப்போது இந்த முகப்பரு இதனோட சேர்த்து இன்னொரு விஷயம், கருவளையம். இது நிறைய பேர் கேட்குற விஷயம், கருவளையம் எதனால் வருது, திடீர்னு எனக்கு கருவளையம் வந்துடுதுங்க அப்படின்னு சொல்வீங்க. இது எல்லாமே நீங்கி உங்கள் முகம் பொலிவாக சருமம் தெளிவாக இருக்கணும், சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நான் முன்னரே சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும். பொதுவாகவே இந்த நம் முகத்தில் முகப்பரு இருக்கும்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணனா ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. சித்த மருத்துவத்தில் முக்கியமாக இந்த பிளட் பியூரிஃபையருக்கும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளி மறையிறதுக்கும் ஒரு கஷாயம் சொல்கிறேன். இது டீ மாதிரி ரெகுலராக டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 days குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக தைராய்டு இருக்கிறவங்க இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன பெனிஃபிட் நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு குறைய ஆரம்பிக்கும், சருமம் பொலிவாக இருக்கும், அதே மாதிரி இந்த கரும்புள்ளிகள் கருவளையம் இருக்கிறது, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, ரொம்ப ஹீட்டுங்க, அளவுக்கு அதிகமான ஹீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீட் அப்படின்னு சொன்னால் பித்தம் தான். அப்போது நாடியில் பார்க்கும்போது பித்தவாதம் அப்படின்ற ஒரு நாடி நமக்கு தெரியும். பித்த
பித்தம் அதிகரித்து அதுலேயே வந்து 3 டைப்பில் நம்ம பார்ப்போம். அப்போ பித்தம் அதிகரித்து வாதத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உடலினருக்கு அதிகமாக முகத்தில் உங்களுக்கு முகப்பரு வர வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம பிளட்டை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கஷாயம் டெய்லி குடிங்க. என்னென்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அதே மாதிரி ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 மிளகு, நிறைய கூட வேண்டாம். 5-6 மிளகு 1-2 தட்டி அந்த தண்ணீரில் போட்டணும். முழு நெல்லிக்காயை நம்ம என்ன பண்ணோம், 1-2 தட்டியோ இல்லை மிக்சியில் நம்ம அரைச்சோ பேஸ்ட் மாதிரியோ அந்த தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 கிளாஸ் தண்ணி விட்டிங்கன்னா அது 1 கிளாஸாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் குடிச்சிக்கோங்க, ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கணும். ஸோ இதை டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உங்கள் உடலில் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக, ஒயிட் டிசார்ஜ் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அது மாதிரி ஹேர் ஃபால் இருக்கிறது, கிரே ஹேர் வர்றது, முகத்தில் அதிகமான கரும்புலிகள் வர்றது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இதனோடு சேர்த்து இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது அவுரி சூரணம் உங்களுக்கு பயன்படுதுங்க. ரெகுலராக நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் இருந்தால் அவுரி சூரணமோ இல்லை நஞ்சு முறிவு சூரணமோ நம்ம பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம, அதுவும் முக்கியமாக அவுட் சைட் ஃபுட் நிறைய நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அவுரி சூரணம், நஞ்சு முறிவு சூரணம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டே வரலாம். அதுக்கு அடுத்ததாக டயட்டுன்னு சொல்கிற விஷயந்தான் நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண முடியாது, கசப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படி தான் எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதோ அதை நம்ம விரும்பி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியல. இப்போ நிறைய பேர் இந்த சாஸ்லாம் விட்டு நிறைய சாப்பிடுவீங்க. என்னைக்கு இந்த சாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்ததோ, மயனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்ததோ, கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கும் இந்த அதிகமான சால்ட் இருக்கக்கூடிய இந்த சாஸ், மயோனஸ் மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேட்டில் இருக்கிறது கூட சும்மா எடுத்து நம்ம ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், விரல்களில் இருக்கிறது கூட விட மாட்டோம். அந்த அளவுக்கு அது நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட்ஸ், ஸோ அதிகமான டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்ப ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், ஹை கேலரி டயட் இருக்கு இல்லையா, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இரவு தூங்கும்பொழுது அருகன் தைலம், வேறு எதுவுமே வேண்டாம், அருகன் தைலம் மட்டும் கண்ணை சுற்றி உங்களுக்கு கருவலியம் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கா, கவலையே வேண்டாம். டெய்லி காலையில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கோரை கிழங்கு பொடி மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிடம் ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆயிலி ஸ்கின் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொன்ன இந்த 2 மெடிசனில் ஏதாவது ஒன்று 30 நாட்கள் காலையில் மட்டும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்கள் ரத்தம் சுத்தமாக ஆரம்பிக்கும், கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.